இன்சாஸ் ரைஃபிள்ஸ் தான் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக இந்திய பாதுகாப்பு படைகளுடைய ஸ்டாண்டர்ட் ரைஃபிளாக இருக்குது. 1980s 1990s டிசைனான இன்சாஸ் ரைஃபிள்ஸ் இப்போ அவுடேட் ஆகிட்டதுனால இவ்வளவு நாளாக இந்திய பாதுகாப்பு படைகளுடைய ஸ்டாண்டர்ட் ரைஃபிளாக இருந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸை ரஷ்யன் AK-203 ரைஃபிள்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வார் உட்பட பல்வேறு காரணங்களால் AK-203 ரைஃபிள்ஸுடைய தயாரிப்பு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில் நம்ம பாதுகாப்பு படைகளோட உடனடி ரைஃபிள் தேவைகளுக்காக இன்சாஸ் ரைஃபிள்ஸை அப்கிரேட் பண்ண முடிவு பண்ணினாங்க. ஸ்டார் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தான் இன்சாஸ் ரைஃபிள்ஸை அப்கிரேட் பண்ணுறாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி அப்கிரேடட் இன்சாஸ் ரைஃபிள்ஸுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்தியன் ஆர்மியோட நார்தர்ன் கமாண்டுக்கு டெலிவர் செய்யப்பட்டிருக்கு. இன்சாஸ் ரைஃபிள்ஸுடைய லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பலரும் நினச்சிக்கிட்டு இருந்த நிலமையில் இப்போ இந்த அப்கிரேட் மூலமாக மறுபிறவி எடுத்திருக்கிற இன்சாஸ் ரைஃபிளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்சாஸுடைய விரிவாக்கம் இந்தியன் ஸ்மால் ஆர்ம்ஸ் சிஸ்டம். 1961 நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த L1A1 செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸை இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு ரைஃபிளை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணினாங்க. 1980களுடைய பிற்பகுதியில் DRDOவோட ஆர்மமெண்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் இன்சாஸ் ரைஃபிள்ஸை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணினாங்க. 1999 நடந்த கார்கில் போரில் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்திய பாதுகாப்பு படைகள் மட்டும் இல்லாமல் நேபாள், பூட்டான்னு நம்மளுடைய பல நட்பு நாடுகள் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படலைனாலும் மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சியை கவுண்டர் பண்ணுற நம்மளுடைய சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் யூனிட்ஸால் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்தும் போது இந்த ரைஃபிள்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸில் சில பிரச்சனைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க நம்ம வீரர்கள். சில நேரங்களில் இந்த ரைஃபிள்ஸை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இதில் புல்லட்ஸ் ஜாம் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த ரைஃபிளை 3 ரவுண்ட் பர்ஸ்ட் மோடில் பயன்படுத்தும் போது இந்த ரைஃபிளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த ரைஃபிளுடைய மேகசினில் சில நேரங்களில் கிராக்ஸ் ஏற்பட்டுச்சு. இந்த பெரிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சின்னதாக இன்னும் சில பிரச்சனைகள் இந்த ரைஃபிள்ஸில் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளால் இன்சாஸ் ரைஃபிள்ஸ் ஹெவியான கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. இன்சாஸ் ரைஃபிள்ஸுக்கு வெறும் குறைகள் மட்டும்தான் இருக்கா, நிறைகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சாஸ் ரைஃபிள்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்சாஸ் ரைஃபிள்ஸுக்கு மிகச்சிறந்த அக்யூரசி இருக்குது. இன்சாஸ் ரைஃபிள்ஸுக்கு இருக்கிற நிறைகளை விட இந்த ரைஃபிள்ஸுக்கு இருக்கிற குறைகள் தான் அதிகம் பேசப்பட்டுச்சு. இவ்வளவு ஹெவியான கிரிட்டிசிசம்க்கு நடுவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்திய பாதுகாப்பு படைகளுடைய ஸ்டாண்டர்ட் ரைஃபிளாக இருந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி புது டெக்னாலஜிஸோட இந்த ரைஃபிள்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்சாஸ் ரைஃபிள்ஸில் என்னெல்லாம் அப்கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இன்சாஸ் ரைஃபிளில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இன்சாஸ் ரைஃபிளுடைய மேகசின் தாங்கிறத கண்டுபிடிச்சாங்க இன்சாஸ் ரைஃபிளை அப்கிரேட் பண்ணுற நிறுவனமான ஸ்டார் ஏரோஸ்பேஸ். அதனால இன்சாஸ் ரைஃபிளுடைய மேகசினை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணாங்க. முன்னாடி இருந்த இன்சாஸ் ரைஃபிளுடைய மேகசினுக்கு 20 புல்லட் கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்போது அப்கிரேட் செய்யப்பட்ட இன்சாஸ் ரைஃபிள் மேகசினுக்கு 30 புல்லட் கெப்பாசிட்டி இருக்குது. மேகசினுடைய புல்லட் கெப்பாசிட்டி அதிகமானதுனால இன்சாஸ் ரைஃபிளுடைய 3 ரவுண்ட் பர்ஸ்ட் மோடில் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருக்கு. புல்லட்ஸ் ஜாம் ஆகிறது இன்சாஸ் ரைஃபிள்ஸில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. இன்சாஸ் ரைஃபிள்ஸோடைய ஃபயரிங் மெக்கானிசம் தான் இந்த ஜாமிங்க்கு காரணம்னு பலரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸை அப்கிரேட் பண்ணுற ஸ்டார் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட CEO சமீர் தவன் ஒரு இன்டர்வியூவில் இன்சாஸுடைய ஜாமிங்க்கு காரணம் அதோடைய ஃபயரிங் மெக்கானிசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்சாஸ் ரைஃபிள்ஸை வச்சு அவங்க செஞ்ச பல ட்ரையல்ஸ் மூலமாக ஜாமிங் பிரச்சனையோட காரணம் இந்த ரைஃபிளுடைய மேகசின் தாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காரு சமீர் தவன். இன்சாஸ் ரைஃபிள்ஸை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதோடைய மேகசினுடைய லிப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, மேகசினுடைய கேட்ச் லூஸ் ஆகி மேகசின் கிளண்டு விழுறதுன்னு பல பிரச்சனைகள் மேகசினால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டார் ஏரோஸ்பேஸ். அப்கிரேட் செய்யப்பட்ட இன்சாஸ் ரைஃபிளுடைய மேகசின் கம்ப்ளீட்டாக ரீடிசைன் செய்யப்பட்டு இருக்கிறதுனால இன்சாஸ் ரைஃபிளில் இனிமேல் ஜாமிங் பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்சாஸ் ரைஃபிளுடைய பட் ஸ்டாக்கை அட்ஜஸ்டபிள் பட் ஸ்டாக்காக மாற்றியிருக்காங்க. இது மூலமாக நம்ம வீரர்கள் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் ரைஃபிளுடைய பட் ஸ்டாக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்சாஸ் ரைஃபிளுடைய டாப் போர்ஷனில் இருந்த பழைய ரெயிலை புது ரெயிலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது ரெயிலில் அயன் சைட்டையும் பொருத்தியிருக்காங்க. பழைய இன்சாஸ் ரைஃபிளில் 4 ஹேண்ட் கார்டு பேரலில் டச் பண்ணும், அதனால் 4 ஹேண்ட் கார்டு பயங்கரமாக ஹீட் ஆகும். இதை அவாய்ட் பண்ண பழைய இன்சாஸ் ரைஃபிளுடைய 4 ஹேண்ட் கார்டை ரொம்ப திக்காக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனையை சரி செய்ய 4 ஹேண்ட் கார்டை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் செஞ்சுருக்காங்க ஸ்டார் ஏரோஸ்பேஸ். அப்கிரேடட் இன்சாஸில் இருக்கிற புது 4 ஹேண்ட் கார்ட்ஸால் ஹீட்டை ரொம்ப வேகமாக டிசிபேட் பண்ண முடியும். அதனால 4 ஹேண்ட் கார்டுடைய திக்னஸை குறைச்சிருக்காங்க. இந்த பேசிக் அப்கிரேட்ஸை தவிர இன்சாஸ் ரைஃபிள்ஸோடைய ஸ்லிங்கில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்சாஸ் ரைஃபிளில் சின்னதாக பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு.
பழைய இன்சாஸ் ரைஃபிளையும் அப்கிரேட் செய்யப்பட்ட இன்சாஸ் ரைஃபிளையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்சாஸ் ரைஃபிள் எவ்வளவு மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்குங்கிறத இந்த இமேஜை பார்க்குறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்சாஸ் ரைஃபிள்ஸுக்கு இருக்கிற அக்யூரஸியால் அது நம்ம சோல்ஜர்ஸுக்கு மத்தியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ரைஃபிளாக இருந்துச்சு. இந்த ரைஃபிளில் இருந்த சில குறைகளால் தான் இந்த ரைஃபிள் பலவிதமான கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. இப்போ அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டிருக்கிறதுனால இன்சாஸ் ஒரு லீத்தலான ரைஃபிளாக உருவெடுத்திருக்கு. நம்மளுடைய பாதுகாப்பு படைகளுக்கு AK-203யோட டெலிவரி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நிலைமையில் அப்கிரேடட் இன்சாஸ் ரைஃபிள்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து எஃபிஷியன்சியோட செயல்பட்டுச்சுன்னா AK-203 வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் அப்கிரேடட் இன்சாஸ் ரைஃபிள்ஸை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1947 இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு படைகளால் பயன்படுத்தப்படுற அசால்ட் ரைஃபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.